thanks to Bala bro and his team for freezing our beautiful wedding memories. So first of all, இவரை ஏன் சூஸ் பண்ணோன்னா இஸ் வெரி கிரவுண்டட், ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றத தாண்டி ஹி வாஸ் மோர் லைக் அவர் பிரதர். ஈஸியாக அப்ரோச் பண்ணி என்னெல்லாம் எங்களுக்கு வேணுமோ ஹி பாட் இன் டு பிக்சர்ஸ். ஸோ வெரி தேங்க்ஃபுல். கண்டிப்பாக ஆக்சுவலாக பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஏன்னா எனக்கு வந்து சில ஃபோட்டோஸ் இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், அது போக வந்து ஆல்பம்ல இந்த ஃபோட்டோஸ் இருக்கணும் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் கேட்டதுக்கு அவர் கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அது போஸ்ட் சொல்கிறதுலையும் சரி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பட் நாங்கள் ப்ரிப்பேர்டாக வரலாலும் அவரே வந்து எல்லாமே பெஸ்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 3 ஈவெண்ட்ஸ் பண்ணோம். என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே இவர் தான் வந்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போனோம் ஹனிமூன் ட்ரிப்க்கு. அங்கேயும் வி கேம் ஆல் அலாங் த வே அண்ட் என்டையர் டே ஷூட். அண்ட் ஹியர் ஆல்சோ one final evening we are taking a shoot, so we are winding up today. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவீங்க அப்படின்னு நான் ஜஸ்ட் எடுத்தேன். நான் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக எங்கள் ஈவெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரான எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. கேமரா இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும். நான் வந்து 2 இல்லைனா 3 கண்டிப்பாக இந்த ஷூட்டுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்னா அவர் வந்து 4-5 எடுத்து வந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடுன்றதை விட சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆல்பம். ஆல்ரெடி நாங்கள் சாஃப்ட் காப்பீஸ்லாம் பார்த்துட்டோம். ஆல் தி பிக்சர்ஸ் ஆர் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல். ஈவன் கேண்டிட் பிக்சர்ஸும் நல்லா வந்திருக்கு. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ இவர் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா வரணும். Suggest the upcoming couples to seek him. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கு நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் அவங்களாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பேசி பார்த்தேன், பேக்கேஜ் எல்லாமே கம்பேர் பண்ணியிருந்தேன். இவங்க டைம்ஸ் நான் ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது இவங்க எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது 2-3 ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த டீம் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த 2-3 ப்ராஜெக்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொவைடட் எனக்குமே சில ஐடியாஸ் இந்த ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அந்த ஐடியாஸ் நிறையா இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு நானும் தைரியமாக ப்ரொசீட் பண்ணேன். அண்ட் ரிசல்ட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 10 டைம்ஸ் பெட்டராகவே வந்திருக்கு அவுட்புட்டு. சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வாஸ் மூவிங். ஸோ அதுவே எங்களுக்கு பிடிச்சி ஃபர்தராக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து 40K 50K ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுதான் ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க ப்ரீவியஸ் ஒர்க்ஸு. பட் இவங்களோடது மெயினாக எங்களோட ஆல்பம் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து நோன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் போசல்ஸ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்களும் நல்லா ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வரும். அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸோட கொஞ்சம் நல்லா வந்து மூவ் பண்ணி, அதாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட்டில் வந்து அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்கள்ட்ட வந்து ஆக்சுவலாக எங்களோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 3 days போச்சு. ஸோ அதில் டைமிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் நாள் வந்து கொஞ்சம் ஒரு 3 hours தான் இருக்கும், நெக்ஸ்ட் டே வந்து 6 hours தான் இருக்கும் அப்படின்னா சொல்லியிருந்தேன். பட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 hours போச்சு. அடுத்த நாள் வந்து 9 hours போச்சு. பட் அதை பற்றினா எதுவுமே அவங்க வந்து இது பண்ணிக்கல. ஃபுல்லாக இருந்து நல்லபடியாக எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு டைம்ஸ் நவ் 2.0 ஃபோட்டோகிராஃபி.